ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். போன வீடியோஸோட கண்டினியூஸ் தான் இப்போ நம்ம காமர்ஸில் பார்க்க போகிறோம். அதாவது சாப்டர் ஃபஸ்ட்டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம இந்த லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது மேனேஜ்மெண்ட்டோட ப்ராசஸ் பார்த்தோம் இல்லையா. மேனேஜ்மெண்ட் வந்து எந்த மாதிரியான ப்ராசஸ் செயல்பாடுகளோடு நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டுடைய ப்ராசஸினுடைய ட்வின்ஸ் பர்பஸஸ், அதாவது இரட்டை நோக்கங்கள் என்னென்னு பார்த்தோம். அதில் வந்து 5 பாயிண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா. அதில் வந்து 5 பாயிண்ட்ஸ் வந்து ஒன்றா அது பண்ணோம். அதாவது வந்து மேனேஜ்மெண்ட் இஸ் கோஆர்டினேஷன்ஸ், மேனேஜ்மெண்ட் இஸ் எ ப்ராசஸ், மேனேஜ்மெண்ட் இஸ் எ பர்பஸிவ் ப்ராசஸ், மேனேஜ்மெண்ட் இஸ் எ சோசியல் ப்ராசஸ், மேனேஜ்மெண்ட் இஸ் எ சைக்கிளிக்கல் ப்ராசஸ். இதுதான் வந்து ப்ராசஸ், மேனேஜ்மெண்ட்டுடைய ப்ராசஸ். போன வீடியோவில் பார்த்தோம் ஓகேயா. இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரின்சிபல்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டு. பிரின்சிபல்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அறிவியல் பூர்வமாக மேலாண்மையினுடைய கோட்பாடுகள், பிரின்சிபல்ஸ் அதான் கோட்பாடுகள் ஓகேயா. அதாவது மேனேஜ்மெண்ட் சயின்டிஃபிக் அறிவியல் பூர்வமாக மேனேஜ்மெண்ட்டுடைய பிரின்சிபல்ஸ் பார்க்க போகிறோம் ஓகேயா. Principles of scientific management. In the last century, organizations already had to deal with management in practice. In the early 1900, large organizations such as production factors had to manage too. At the time, there were only few external management tools, models and methods available. அதாவது வந்து இந்த சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட், அதாவது அறிவியல் பூர்வமான மேனேஜ்மெண்ட்டுடைய பிரின்சிபல்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது கடந்த செஞ்சுரிஸ், கடந்த நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது நிறுவனங்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து மேனேஜ்மெண்ட்டால் கையாள வேண்டியிருந்தது ஓகேயா. அதாவது மேலாண்மையை கையாள வேண்டியது. இதில் வந்து 1900 ஓகேயா. 1900 பார்த்தீங்கன்னா அந்த இயரில் அதனுடைய முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற தொழிற்சாலைகள் போன்ற பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் நிறுவனங்களை மேனேஜ்மெண்ட் செய்ய வேண்டியிருந்தது ஓகேயா. அப்புறம் பார்த்திங்கன்னா அதே தருணத்தில் சில மேனேஜ்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கருவிகள் ஓகேயா, எக்யூப்மெண்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்லலாம், மேனேஜ்மெண்ட் கருவிகள், அது மாடல்ஸ், மாதிரிகள், அந்த மாதிரி முறைகள் வந்து மட்டுமே கிடைக்கப்பெற்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது ஓகேயா. அட் திஸ் சிச்சுவேஷன்ஸ் மிஸ்டர் ஃப்ரெடரிக் வின்ஸ்லோ டேலர் அப்படிங்கிற வின்ஸ்லோ டேலர் இஸ் brought about a scientific approaches to managing the workforce after his experiments with the African and South African slaves employed in a gold field in England. His aim was absolute harmony in workplace for overall productivity of the organizations. அதாவது இந்த சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா சரி, இந்த ஃப்ரீடரிக் அப்படிங்கிற அந்த இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த அந்த வந்து கோல் இருக்கு இல்லையா, நிலக்கரி சுரங்கம், அந்த நிலக்கரி சுரங்கத்தில் பணியாற்றிய ஒரு ஆஃப்ரிக்கா மற்றும் தென்னாஃப்ரிக்கா, அவங்க அந்த ஆஃப்ரிக்கன்ஸ் அண்டு தென்னாஃப்ரிக்கன்ஸ் ஓகேயா. அந்த ஸ்லேவ்ஸ் இருக்காங்க இல்லையா, அடிமைகள், அந்த அடிமைகள் வந்து மூலம், அதாவது அந்த ஆஃப்ரிக்கன் அண்டு சவுத் ஆஃப்ரிக்கன் அந்த ஸ்லேவ்ஸ் மூலமாக சோதனை செய்து அவங்க அறிவுபூர்வமான அந்த அணுகுமுறைகள் சொல்லுவாங்க இல்லையா, அறிவுபூர்வமான அணுகுமுறையை கொண்டு வந்தனர் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஓகேயா. அதாவது இந்த ஃப்ரெடரிக் வின்ஸ்லோ டேலர் அப்படிங்கிற ஒரு இங்கிலாந்து நாட்டு அவர் வந்து என்ன செஞ்சார்னா, அதாவது நிலக்கரி சுரங்கத்தில் பணியாற்றுகின்ற அந்த ஆஃப்ரிக்கன்ஸ், சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் ஸ்லேவ்ஸ் மூலமாக அவங்கள வச்சு சோதனை செய்கிறது ஓகேயா. அந்த அறிவுபூர்வமான அந்த அணுகுமுறைகள்லாம் செய்து அதை கொண்டு வந்தனர் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஓகேயா. மேலும் பார்த்திங்கன்னா அந்த நோக்கம், அந்த ஃப்ரெடரிக் வின்ஸ்லோ டேலர் அவருடைய நோக்கம் பார்த்திங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனில் வந்து ஒட்டுமொத்த ப்ரொடக்ஷன்ஸ் திறனை, அதாவது அதிக அளவில் ப்ரொடக்ஷன் திறனை அடைவதற்காக பணிபுரிபவரிடத்தில் முழுமையான ஒரு ஒற்றுமையை தோற்றுவிப்பதாக இருந்தது அப்படின்னாரு ஓகே, சொல்லப்பட்டிருக்கு ஓகே. அதிக அளவு ப்ரொடக்ஷனை கொண்டு வர, ஒட்டுமொத்தமான உற்பத்தி, அதை ப்ரொடக்ஷனை திறனை அடைவதற்கு பணிபுரிபவரிடத்தில் மட்டும் அதிகமான ப்ரொடக்ஷனை கொண்டு வருவதற்காக பணிபுரிவார் இல்லையா ஒர்க்கர்ஸ், அவங்களிடம் முழுமையான ஒற்றுமையை தோற்றுவிப்பதாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஃப்ரெடரிக் வின்ஸ்லோ டேலர் அப்படிங்கிறவர் ஓகேயா. பார்த்திங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் ப்ரொபவுண்டட் பை டேலர். அதாவது இந்த மிஸ்டர் டேலர் அப்படிங்கிறவர் வந்து அவரால் முன்வைக்கப்பட்ட இந்த சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட், அதாவது அறிவியல்
அறிவியல் பூர்வமான மேலாண்மையினுடைய அந்த கோட்பாடுகள், தியரிஸ், பிரின்சிபல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சயின்ஸ் நாட் ரூல் ஆஃப் தம்ப். அதாவது வந்து சயின்ஸ் அறிவியல் அப்படிங்கிறது வந்து தம்ப் கட்டை விரல் இருக்கு இல்லையா, அந்த கட்டை விரலின் விதி அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு டேலர். ஓகேயா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா செகண்ட் பாயிண்ட் வந்து ஹார்மோனி நாட் டிஸ்கார்டு. அதாவது இணக்கம் சச்சரவின்மை. ஹார்மோனி அப்படின்னா இணக்கம் சச்சரவின்மை அப்படின்னு இருக்காரு. அதாவது சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டோடைய கோட்பாடுகள், இவர் டேலரால் முன்வைக்கப்பட்ட கோட்பாடுகள் தான் இது. ஓகேயா. நெக்ஸ்ட் மென்டல் ரெவல்யூஷன் அப்படின்னா மனத்தால் ஏற்படக்கூடிய புரட்சி, மனப்புரட்சி அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே. கோஆப்ரேஷன்ஸ் நாட் இண்டிவிஜுவலிசம்ஸ். அதாவது கோஆப்ரேஷன்ஸ் நாட் இண்டிவிஜுவலிசம்ஸ், தனி மனிதத்துவம். நெக்ஸ்ட்டு அல்லைன்னா என்னது, அதில் கோஆப்ரேஷன்ஸ் ஒத்துழைப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்வரி பர்சன் டு ஹிஸ் ஆர் ஹெர் கிரேட்டஸ்ட் எஃபிஷியன்சி அண்டு ப்ராஸ்பரிட்டி. அதாவது ஒவ்வொருவருக்குமே அவரவர்களுக்கு ஒரு திறமைக்கும் அவரவருக்கேற்ற திறமைக்கும் செழிப்புக்குமான வளர்ச்சி இருக்கும் இல்லையா. அதுதான் சொல்கிறாரு டேலருடைய பிரின்சிபிள்ஸ், சயின்டிஃபிக் பிரின்சிபிள்ஸ் மேனேஜ்மெண்ட். ஓகேயா, அதான் டேலர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் நாட் ரூல் ஆஃப் தம்ப். அவருடைய ஒவ்வொரு பிரின்சிபிள்ஸையும் பார்க்க போகிறோம், எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரீஃபாக பார்ப்போம். ஓகே. சயின்ஸ் நாட் ரூல் ஆஃப் தம்ப். அதான் நான் என்ன சொன்னேன் இல்லையா, அறிவியல் என்பது கட்டை விரலின் விதி அல்ல. ஓகேயா, அதான். In order to increase organizational efficiency, the rule of thumb method should be substituted by the methods developed through the scientific அனாலிசிஸ் ஆஃப் ஒர்க். அதாவது ஒரு நிறுவனம் இருக்குது பார்த்திங்களா, ஒரு நிறுவனத்தினுடைய அந்த திறனை உயர்த்துவதற்காக என்ன சொல்லப்படுகிறதுனா ரூல் ஆஃப் தம்ப், அதாவது கட்டை விரல் விதிமுறை அப்படின்னு சொல்லி, கட்டை விரல் விதிமுறை. அதற்கு பதிலாக சயின்டிஃபிக்கு, அதாவது அறிவியல் பூர்வ வேலை பகுப்பாய்வு அப்படிங்கிற அதன் மூலம் வந்து வளர்ச்சி அடைந்த முறைகளை பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதான், அதாவது சயின்டிஃபிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சயின்டிஃபிக்கான அறிவுபூர்வமான அந்த வேலை பகுப்பாய்வு முறை அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா, அந்த அனாலிசிஸ் ஆஃப் ஒர்க், அந்த முறையில் வளர்ச்சியடைந்த முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரூல் ஆஃப் தம்ப் மீன்ஸ் decisions taken by manager as part their personal judgments. According to Taylor, even a small production activity like loading iron sheets in box cars can be scientifically planned. This will help in saving time as well as human energy. Decisions should be based on scientific inquiry with causes and effect relationship. வந்து இந்த ரூல் ஆஃப் தம்ப் அப்படின்னா கட்டை விரல் விதி அப்படின்னு சொல்கிறது. ஓகே. அப்படி அந்த மாதிரி அந்த ரூல் ஆஃப் தம்ப் என்பது மேனேஜர் இருக்கார் இல்லையா, மேனேஜர் தனது தனிப்பட்ட அந்த தீர்ப்புகள் அடிப்படையில் எடுக்கப்படுகின்ற முடிவு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. மேலும் டேலர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் கருத்துப்படி அந்த அயன் சீட்ஸு இரும்பு தகடுகள், அந்த பாக்ஸ் வெறும் பாக்ஸ், அதாவது அயன் சீட்ஸு பாக்ஸ், அதாவது இரும்பு தகடுகளான அந்த பாக்ஸ் கார்களில் ஏற்றுவது போன்ற சாதாரண இந்த சிறிய ஸ்மால் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நடவடிக்கைகளை கூட சயின்டிஃபிக்காக அறிவுபூர்வமாக திட்டமிட இயலும் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, யாரே டேலர். இது வந்து ஒரு மனித திறனையும் மேலும் அவருடைய அந்த மனிதனுடைய ஸ்கில்லு டைமு அதை சேமிக்க உதவும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் காரணங்களாக, அதாவது ரீசன்ஸ் அண்ட் விளைவுகள் இவற்றுக்கிடையே உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் உறவுகளை சயின்டிஃபிக்காக அறிவியல் அடிப்படையிலான ஒரு விசாரணை மூலம் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே. அதான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த உறவுகளில் அறிவியல் அடிப்படையிலான விசாரணை மூலம் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேயா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா திஸ் பிரின்சிபிள்ஸ், அதாவது இந்த கோட்பாடை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா திஸ் பிரின்சிபிள் இஸ் கன்சர்ன்ட் வித் செலக்டிங் த பெஸ்ட் வே ஆஃப் பர்ஃபார்மிங் ஏ ஜாப் த்ரூ த application of scientific analysis and not by intuitions or hit and trial methods. The work assigned to any employee should be observed and analyzed with respect to each element or part throw off and the time involved throw in, so as to decide the best way of performing that work and to determine the standard output for same.
அதாவது இந்த ஒரு வேளை இந்த வந்து சயின்டிஃபிக்கான, அதாவது அறிவுபூர்வமான அந்த பகுப்பாய்வுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பகுப்பாய்வின் மூலம் அது தெரிவு செய்யப்பட்டு செலக்ட் பண்ணப்பட்டு சிறந்த வழிமுறை மூலம் அதை நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, அதாவது அறிவுபூர்வமாக அதை இது பகுப்பாய்வு செய்வதன் மூலம் செலக்ட் பண்ணப்பட்டு தேர்வு செய்யப்பட்டு சிறந்த வழிமுறையில் அதை என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்றப்பட வேண்டும். உள்ளுணர்வு அப்படின்னு சொல்கிறது, உள்ளுணர்வு மூலமோ அல்லது டெஸ்ட் பண்ணுறது, பரிசோதித்து பார்த்தோ அதன் மூலம் வெற்றி அடைவதன் மூலமோ அல்ல, ஒரு வேலையை ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கர்ஸ்க்கு ஒதுக்கீடு செய்யும் பொழுது அந்த வேலையை மிகச்சிறந்த வழியில் நிறைவேற்ற செய்யப்படவும் அவ்வேலைக்கான அந்த தகுதி அதாவது அந்த வேலைக்கான தரக்குறியீடு இருக்கு இல்லையா, குவாலிட்டி, அந்த தரக்குறியீடுகளை நிர்ணயிக்கவும் ஒவ்வொரு அந்த கூறுகள் பகுப்பாய்வு அந்த இருக்கு இல்லையா கூறுகளுக்கும் அதற்கு தேவையான அந்த காலமும் அதற்கு தேவையான அந்த நுணுக்கமான அந்த கூர்மையான அறிவுத்திறனும் பரிசோதனை செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேயா, அதான் மேனேஜிங்குடைய அந்த இது ரூல், அதாவது நாட் ரூல் ஆஃப் தம்ப் அப்படிங்கிறது. ஓகே, அதாவது நாட் ரூல் ஆஃப் தம்ப் அப்படின்னா கட்டை விரல் விதி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த இதுவும் அதற்கு தேவையான காலமும் அதற்கு தேவையான நுணுக்கமான அந்த கூர்ந்த ஆய்வு செய்யப்பட்டு அந்த பரிசோதனை செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, இந்த சயின்ஸ் நாட் ரூல் ஆஃப் தம்ப், அறிவியல் கட்டை விரல், அதாவது விதி அப்படின்னு சொல்லி எதையுமே இது பண்ணாமல் சயின்டிஃபிக்காக அதை நம்ம என்ன செய்யணும், அனலைஸ் பண்ணணும். அதை அந்த அதுக்குள்ள டைமும் அதற்குரிய நுணுக்கமான அந்த திறனும் அறிவுத்திறனும் கொண்டு அதை என்ன செய்யணும் அந்த சிறந்த வழிமுறைகளை யூஸ் பண்ணி அதை நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதை ஒரு விதின்னு சொல்லி எந்த ஒரு இதையும் நம்ம மேனேஜிங் இதில் விடக்கூடாது. அதாவது மேனேஜ்மெண்ட்டோடைய கோட்பாடுகளில் விதி அப்படின்னு எதையும் விடக்கூடாது. அதை சயின்டிஃபிக்காக ஆராய்ச்சி பண்ணி அதை நம்ம அனலைஸ் பண்ணி அதை நிறைவேற்றுவதற்கான அந்த அறிவுபூர்வமான முறைகளை நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, இதுதான் சயின்ஸ் நாட் ரூல் ஆஃப் தம்ப். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹார்மோனி நாட் டிஸ்கார்டு. ஹார்மோனி நாட் டிஸ்கார்டு அப்படின்னா இணக்கம் சச்சரவின்மை அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேயா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.